இப்போ ஹீரோவும் சேட்டுக்கு கால் பண்ணி ஒரு கோடி செக்கை வாங்கிடுறாரு. இதை விட ஜாஸ்தி செய்யணும்னு தான் ஆசை. ஆனா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என் பையன் தான் பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்சா ஒரு பைசா கூட தரமாட்டான்னு சொல்றாரு. ஹீரோட வாயில நுழையன்னு அந்த செக்ல பேர் எழுதிருக்க மாட்டாரு. நீ எழுதிக்கொன்னு ஹீரோ அப்பா கொடுத்த பெண்ணையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. செக்கை வாங்கினதும் ஹீரோ கிராமத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஊர்ல இருக்க ஒரு லேண்டை பேசி முடிக்க சொல்லிட்டு பேங்க்ல காசு எடுக்க ஹாப்பியா போறாரு. போற வழியில கூட வேலை பார்க்குறவருக்கு ஆக்சிடென்ட் ஆக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுத்தேன். அதை 1 மணி நேரத்தில் முடிக்கலன்னா டெண்டர் கிடைக்காது, நீயே முடிச்சிடுன்னு சொல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா 5 மணி ஆகிருச்சு. பேங்க்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிறாரு. அடுத்த நாள் பேங்க்குக்கு போய் பார்த்தா செக் இல்லை. வீட்டுக்கு போய் தேடினா வீட்லையும் இல்லை. முதல் நாள் போன எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், செக் எங்கேயும் கிடைக்கல. பேர் கூட எழுதியிருக்க மாட்டாரு. சரி, இந்த செக்கை கேன்சல் பண்ணிட்டு வேற செக்கை வாங்கலாம்னு சேட்டுக்கு கால் பண்ணா சேட்டும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அவர் பையன் கிட்ட போய் உங்க அப்பா ஒரு செக் கொடுத்தாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன், வேற செக்கை வாங்கலாம்னு வந்தா அவர் செத்துட்டாருன்னு சொல்ல எவ்வளோன்னு கேட்டா 1 கோடின்னு சொன்னதும் அப்பாவோட பிஏவை கூப்பிட்டு இவர் தெரியுமான்னு கேட்க இல்லன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் சேட்டை கடைக்கு வெளில தான் மீட் பண்ணிருப்பாரு. அதனால சேட்டை தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. பிஏக்கு தெரியாம என் அப்பா எந்த வழி செய்ய மாட்டாருன்னு சொல்லி ஹீரோ ஒரு ஃப்ராடுன்னு நினைச்சு சேட்டு பையன் விரட்டி விடுறாரு. ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லி ஒய்ஃபை தங்கச்சிக்கு உடம்பு முடியலன்னு போய் சொல்லி ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிடுறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. அவரோட ஃப்ரெண்டும் தெரிஞ்ச டிடெக்டிவ் கிட்ட கூட்டிட்டு போறாரு. டிடெக்டிவும் அவரோட ஃபைனல் கேஸா ஹீரோட கேஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோ கிட்ட எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டு ஹீரோ அன்னைக்கு எங்கெல்லாம் போனாரோ அதே பேஸ்க்கு இவரும் போய் விசாரிக்கிறாரு. ஆனா செக்கை பத்தி ஒரு லீடும் கிடைக்கல. மாலத்திங்கிற சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க சொல்றாரு. அவங்களும் அவரோட ஆள் மனசுல போய் அன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்க ஹீரோவும் போன எல்லா இடத்துலையும் செக் அங்கே தான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. உங்க மனசு நிதானமா இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஹாப்பியா தூங்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. இப்போ ஹீரோட ஒய்ஃபுக்கு செக் தொலைஞ்சதை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு ஒரு செக்கை கூட பொறுப்பாச்சுக்க தெரியலன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில துரத்து விடுறாங்க. அப்போன்னு பார்த்து வட்டிக்காரனும் காசு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா பேசிட்டு ஊரை விட்டு ஓடி போகாம இருக்க வீட்டுக்கு வெளில ஒரு ஆளும் போட்டுடுறான். கோவத்துல உலகத்திலே நம்பர் 1 முட்டாள் இவன் தான் புருஷனோட போட்டோ காமிச்சு ஆண்டவனை பார்த்து எங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்தான், அதுல பேர் கூட எழுதாம செக்கையும் ஒழுங்கா வச்சுக்காம தொலைச்சிட்டான்னு சொல்லி ஹீரோவும் மட்டும் இல்லாம அவர் வேலை பார்க்குற கம்பெனியும் சேர்த்து டேமேஜ் பண்ணி வீடியோ போட்டுடுறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த வீடியோ வைரலும் ஆகிருச்சு. அந்த வீடியோல எல்லாரும் ஹீரோவை அசிங்கமா திட்டி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதனால ஹீரோ மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஹீரோட ஆஃபீஸ்லையும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபால் ஆஃபீஸ் பேர் டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வட்டிக்காரன் ஒரு பக்கம் ஒய்ஃபுக்கு ப்ரெஷர் தரான். பத்தாததுக்கு ஹவுஸ் ஓனரும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஹீரோட ஒய்ஃபும் கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், பசங்க பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் ஆடி போடுறேன், நகை சீட்டு போடுறேன், ஆனால் ஒரு பேப்பர் கூட அந்த ஆளால் ஒழுங்க வச்சுக்க முடியலன்னு கோவத்தில் 4 வார்த்தை பேசி புத்தி கேட்டு போய் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணி ஆடுறாங்க.